அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் காலை நீர் தலைப்புச் செய்திகள். சர்வதேச எரிசக்தி வர்த்தகத்தின் முக்கிய வழித்தடமான ஹார்முஸ் நீரிணையை தங்களது அனுமதியின்றி எந்தவொரு கப்பலும் கடக்கக்கூடாது என்று ஈரானின் சக்தி வாய்ந்த புரட்சிகர ராணுவம் கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த உத்தரவை மீறி செயல்படும் கப்பல்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தங்களுக்கு தெரியாமல் உருவாக்கப்பட்டுள்ள புதிய கடல் வழித்தடத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் ஈரான் ராணுவம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே கடந்த 100 நாட்களுக்கு மேலாக நீடித்த போரின் போது ஹார்முஸ் நீரினை ஈரான் முற்றிலுமாக முடக்கியிருந்தது. தற்போது இரு நாடுகளுக்கும் இடையே தற்காலிக போர் நிறுத்த உடன்படிக்கை ஏற்பட்டு நிரந்தர அமைதிக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து வரும் சூழலில் இந்த நீரிணையின் எதிர்கால கட்டுப்பாடு யாசம் இருக்க வேண்டும் என்பது ஒரு முதன்மையான முரண்பாடாக உருவெடுத்துள்ளது. இந்த நீரிணையை நிர்வகிப்பதற்கான கடல்சார் சேவை கட்டணங்களை எதிர்காலத்தில் வசூலிக்கப் போவதாக ஈரான் மற்றும் ஓமான் நாடுகள் தெரிவித்துள்ளன. ஆனால் இது ஒரு சர்வதேச கடல் வழித்தடம் என்பதால் எவ்வித கட்டணங்களையும் விதிக்கக்கூடாது என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ வளைகுடா நாடுகளுக்கான தனது பயணத்தின் போது வலியுறுத்தியுள்ளார். இத்தகைய அரசியல் பதற்றங்களுக்கு மத்தியில் லைபீரிய நாட்டுக்கொடியுடன் வந்த ஸ்டோயிக் வாரியர் என்ற எண்ணெய் கப்பல் ஐக்கிய அரபு ராஜ்யம் மற்றும் ஓமான் கடற்கரைகளையொட்டி ஐநா அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட புதிய மாற்றுப்பாதையை பயன்படுத்தி ஹார்முஸ் நீரிணையை வெற்றிகரமாக கடந்துள்ளது. இந்த புதிய வழித்தடமானது தங்களது ராணுவ கட்டுப்பாட்டை தவிர்ப்பதற்காகவே உருவாக்கப்பட்டுள்ளதால் ஈரான் பாதுகாப்படையினர் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். உலகளாவிய மசகு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு போக்குவரத்தில் சுமார் 20% கையாளும் இந்த முக்கிய வழித்தடத்தின் மீதான தங்களது பிடியையும் அதிகாரத்தையும் இறுதி உடன்படிக்கைக்கு பின்னரும் எக்காரணம் கொண்டும் விட்டுக் கொடுக்க போவதில்லை என்றும் ஈரான் உறுதியாக உள்ளது. அமெரிக்க நாடுகளின் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் ஆல்பர்ட் ராம்டின் நிலநடுக்க பேரிடரால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள வெனிசுலா நாட்டிற்கு தனது ஆழ்ந்த அனுதாபங்களையும் ஆதரவையும் தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த இக்கட்டான சூழலில் இருந்து வெனிசுலா மீண்டெழுவதற்கு ஒட்டுமொத்த மேற்கு அரைக்கோள நாடுகளும் ஒன்றிணைந்து உதவ தயாராக இருப்பதாக அவர் அறிவித்துள்ளார். பனாமா நாட்டில் நடைபெற்ற OAS அமைப்பின் அவசர பொதுச்சபை கூட்டத்தில் உரையாற்றிய போதே அவர் இந்த தகவலை வெளியிட்டதாக வெனிசுலாவின் எல் நேசியோனல் நாடுதல் செய்தி வெளியிட்டுள்ளது. வெனிசுலா அண்மையில் அடுத்தடுத்து ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கங்களால் பெரும் உயிரிழப்புகளும் உட்கட்டமைப்பு சேதங்களும் ஏற்பட்டுள்ள பின்னணியில் இந்த சர்வதேச உதவி அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நிலநடுக்க பாதிப்புகளின் முழுமையான விவரங்கள் இன்னும் வெளியாகாத போதிலும் இந்த இக்கட்டான காலகட்டத்தில் வெனிசுலா மக்களுக்கு தேவையான அனைத்து மனிதாபிமான மற்றும் மீட்பு பணிகளுக்கான ஆதரவை வழங்க பிராந்திய நாடுகள் தயாராக உள்ளதாகவும் ராம்டின் குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பாவின் பெரும்பகுதியை பாதித்துள்ள வரலாறு காணாத வெப்ப அலை காரணமாக ஞாயிறு முதல் புதன் வரையிலான காலகட்டத்தில் ஸ்பெயினில் 212 பேர் உயிரிழந்திருக்கலாம் என்று சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. மோமோ கண்காணிப்பு அமைப்பு ஸ்பெயினில் தினசரி இறப்பு புள்ளி விவரங்களை தொகுத்து வரலாற்று பதிவுகளின் அடிப்படையில் கணிக்கக்கூடிய அளவுகளுடன் அவற்றை ஒப்பிடுகிறது. இறப்பு விகித அதிகரிப்புகளுக்கான சாத்தியமான காரணங்களை மதிப்பிடுவதற்கு இது தேசிய வானிலை ஆய்வு நிறுவனமான AEMET வழங்கும் வானிலை தரவுகள் போன்ற வெளிப்புற காரணிகளையும் உள்ளடக்கியுள்ளது. அமெரிக்கா வலியுறுத்தினாலும் லெபனானில் இருந்து தங்களது நாட்டு விமானப்படையை வாபஸ் பெற மாட்டோம் என்று இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக லெபனானில் இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல் நிறுத்தப்பட வேண்டும். ஆனால் லெபனானில் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருகிறது. இன்று நடந்த தாக்குதலில் 2 பேர் கொல்லப்பட்டனர். இதனால் அமைதி ஒப்பந்தம் கேள்விக்குறியாகியுள்ளது. அந்நாட்டில் இருந்து ராணுவ வீரர்களை திரும்பப் பெற மாட்டோம் என்று இஸ்ரேல் குறிப்பிட்டுள்ளது. ஜப்பானில் 7.2 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் வடகிழக்கு மாகாணங்களில் வியாழக்கிழமை காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது.
ரிக்டர் அளவில் 7.2 பதிவான இந்த நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் டோக்கியோ, ஷிஹாமி உள்ளிட்ட நகரங்களிலும் உணரப்படுவதாக கூறப்படுகிறது. இவாத்தி மாகாணத்தின் கிழக்கு கரையொட்டிய பகுதியில் நிலப்பரப்பிலிருந்து 50 கிலோமீட்டர் ஆழத்தில் பதிவான இந்த நிலநடுக்கத்தின் அளவு முதலில் 6.9 என கணக்கிடப்பட்டது. பின்னர் ஜப்பானிய வானிலை ஆய்வு மையம் இந்த நிலநடுக்கத்தின் அளவை 7.2 உயர்த்தியுள்ளது. இந்த நிலையில் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளால் அமோரி மற்றும் இவாத்தி மாகாணங்களில் 8 பேர் படுகாயமடைந்துள்ளனர். ஆனால் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் நேற்று காலை அடுத்தடுத்து ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் 200க்கும் அதிகமானோர் பலியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தெற்கு லெபனானில் வாகனம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 2 பேர் கொல்லப்பட்டதாக லெபனான் அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் இரு தரப்பினருக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் மற்றொரு மீறல் என்று ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது. அமெரிக்கா இஸ்ரேலிய தாக்குதலில் ஈரானிய உச்சத்தலைவர் கொல்லப்படுவதற்கு பழிவாங்கும் விதமாக ஹிஸ்புல்லா மார்ச் 2ஆம் தேதி அன்று இஸ்ரேல் மீது ராக்கெட் தாக்குதல் நடத்தி லெபனானை மத்திய கிழக்கு போருக்குள் நடத்தியது. இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல்கள் மற்றும் தரைவழி தாக்குதல்கள் மூலம் பதிலடி கொடுத்தது. இதில் 4100க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா தனது அதிநவீன ட்ரோன்களை பயன்படுத்தி விரைவான தாக்குதலை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதனால் இஸ்ரேலின் பல கட்டிடங்கள் சேதமடைந்தமையும் குறிப்பிடத்தக்க நிலையில் இஸ்ரேலின் ராணுவ வீரர்கள் பலர் உயிரிழந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஈரான் போர் குறித்த பேச்சுவார்த்தையின் போது பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிம் முனீர் மற்றும் அந்நாட்டின் தூதுக்குழுவினரை கொள்ள இஸ்ரேலிய உளவு அமைப்பான மொசாட் சதித்திட்டம் தீட்டியதாக பிரேசில் தெரிவித்திருப்பது உலகை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே நிலவும் போர் பதற்றத்தை தணிக்கும் வகையில் மத்தியஸ்தராக பாகிஸ்தான் செயல்பட்டது. கத்தாருடன் பாகிஸ்தானும் இணைந்து நடத்திய இந்த பேச்சுவார்த்தை விரைவிலேயே சுமூகத்தை எட்டியது. இது தவிர இதன் மூலம் புரிந்துணர்வு ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்க பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஜெனரல் ஆசிம் முனீர் மற்றும் அவரது குழுவினர் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகருக்கு சென்றிருந்தனர். அப்போது அவர்களை கொலை செய்ய இஸ்ரேல் உளவு அமைப்பான மொசாட் சதித்திட்டம் தீட்டியதாக பிரேசில் நாட்டு பத்திரிகையாளரும் புவிசார் அரசியல் நிபுணருமான பெப்பே எஸ்கோபர் குற்றம் சாட்டியிருப்பது உலகளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் நேரடி உத்தரவின் பேரில் மொசாட் இந்த சதித்திட்டத்தை தீட்டியதாகவும் அமெரிக்கா ஈரான் அமைதி பேச்சுவார்த்தையில் இஸ்ரேலுக்கு இடம் தராததால் ஏற்பட்ட அதிருப்தியே இதற்கு காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் பாகிஸ்தானின் ராணுவ உளவுத்துறை இந்த சதித்திட்டம் குறித்த மிகவும் நம்பகமான உளவு தகவல்களை முன்கூட்டியே கண்டறிந்ததாகவும் அதைத் தொடர்ந்து ஓமான் நாட்டின் தூதர்கள் மூலம் இஸ்ரேலுக்கு பாகிஸ்தான் எச்சரிக்கை விடுத்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அந்த எச்சரிக்கையில் எங்கள் தூதுக்குழுவினர் மீது நீங்கள் கை வைத்தால் இஸ்ரேலை உலக வரைபடத்தில் இருந்தே முற்றிலும் அழித்து விடுவோம் என்று பாகிஸ்தான் தரப்பில் கூறப்படுவதாக எஸ்கோபர் தெரிவித்துள்ளார். ஈரான் மற்றும் சவுதி அரேபியாவின் வெளியுறவு அமைச்சர்கள் இருதரப்பு உறவுகள், பிராந்திய நிகழ்வுகள் மற்றும் நடைபெற்று வரும் ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தைகள் குறித்து விவாதத்தின் மூலம் நல்லுறவை நோக்கிய மற்றொரு குறிப்பிடத்தக்க படியை எடுத்துள்ளனர். ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி மற்றும் சவுதி வெளியுறவு அமைச்சர் ஃபைசல் பின் பர்கான் ஆகியோர் பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கு ஆதரவளிக்கும் வகையில் தொடர்ச்சியான ஆலோசனைகள், ராஜதந்திர வழித்தடங்களை பராமரித்தல் மற்றும் ஒத்துழைப்பை பலப்படுத்தல் ஆகியவற்றை வலியுறுத்தினர். மத்திய கிழக்கு முழுவதும் மாறிவரும் புவிசார் அரசியல் சூழல்கள் மற்றும் ஒரு புதிய பிராந்திய பாதுகாப்பு கட்டமைப்புக்கான அதிகரித்து வரும் கோரிக்கைகளுக்கு மத்தியில் இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றன. தெஹ்ரான் மற்றும் ரியாத் இடையேயான இந்த சமீபத்திய ராஜேந்திர சந்திப்பை ஆழமான ஒத்துழைப்பை நோக்கிய ஒரு முக்கிய நகர்வாகவும் பிராந்திய அரசியலை மறுவடிவமைக்கக்கூடியதாகவும் வளைகுடா முழுவதும் பதற்றங்களை குறைக்கக்கூடியதாகவும் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக ஏற்றுமதியில் ஏற்பட்ட இடையூறுகளால் நாடு பெருகி வரும் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள நிலையில் ஒபெக் அமைப்பு தனது எண்ணெய் உற்பத்தி ஒதுக்கீட்டை கணிசமாக உயர்த்தாவிட்டால் அதிலிருந்து வெளியேறுவது குறித்து பரிசீலிக்கக்கூடும் என்று ஈராக் எச்சரித்துள்ளது.
ஒபெக்கில் நீடிப்பதே தங்களின் விருப்பமான தேர்வு என்று பாக்தாத் கூறினாலும் அதிக ஒதுக்கீடு அவசியம் என்றும் அது ஈராக்கின் உற்பத்தி திறனை பிரதிபலிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகள் வாதிடுகின்றனர். ஒபெக் அமைப்பின் இரண்டாவது பெரிய உற்பத்தியாளராகவும் அதன் நிறுவன உறுப்பினராகவும் ஈராக் இருப்பதால் அதன் வெளியேற்றம் ஒபெக்கிற்கு ஒரு பெரும் பின்னடைவாக அமையும். இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.